உலகெங்கும் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பல போராட்டம், பல பிரச்சனை, எப்படா விடுதலை அப்படிங்கிற மனத்தில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் நம்மளுடைய நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து, இதில் மிக முக்கியமாக குரு பகவான் மற்றும் சனி பகவானுடைய செயல்பாடுகளை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக உண்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகிறது என்பது உண்மை. ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு தொடக்கம். எப்படி தொடக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனக்கசப்புங்கிறது சொல்ல மாளாது. அந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும். ஆனால் எல்லா விதமான கஷ்டத்தையும் விட இந்த திருமண வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை இவங்க தான் அப்படின்னு நினச்சி போகும்போது, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாம படுத்துகிற கஷ்டங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெருப்புக்குள்ளே நிற்கிற மாதிரி தான். அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக ரிஷபராசி என்பர்கள் இருந்து மனதளவில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அந்த போராட்டம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது, ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்கள்கிட்ட ரியலாக உங்களுடைய பார்ட்னர் பேசக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டாகும். புரிஞ்சுக்கிறாமல் பேசவே மாட்டேன்னு சொன்ன உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும், உறுதியாக உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நம்மளுடைய 12 ராசிலேயே ரொம்ப அதிகமான அன்பை வைத்து அந்த அன்பை மீண்டும் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரே நபர் நீங்கள் தான் முதலிடம். அந்த அளவுக்கு ரியாலிட்டி அன்பு வைப்பீங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம் தான் குடும்பத்தன ஸ்தானம் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்தின் அதிபதி சுக்கிரன் சந்திரனுக்கு ஒரு வலிமையை கொடுத்துருக்கார், உச்ச நிலையை கொடுத்துருக்கார். அப்போ உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இலகிய மனசு, ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கீங்க, ரொம்ப அவங்க மேலே அக்கறை வச்சுருங்க. அதனால தான் உங்களை நீங்களே தொலைச்சிறீங்க. இதுதான் இந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது. ஆனால் இப்போ உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு, உங்களுடைய பாசத்தை புரிந்து கொண்டு, தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆனி மாதத்துக்குள்ளே உங்களுடைய ஒற்றுமை மீண்டும் சிறப்படையும் என்பது உண்மை. அப்போ ரிலாக்ஸாக இருப்பீங்களா? இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் திருமணம் முடியலன்னு வெயிட் பண்ணுறீங்களோ, குருவுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல டைரெக்டாக விழுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமண பாக்கியம் ஆனி மாதத்துக்கு மேலே அற்புதமாக இருக்க போகுது. ஆவணியில் கல்யாணம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதானே. நீங்கள் என்ன பண்ணணும், அதற்காக இனிமேல் ஆயுத்தமாகணும். சும்மா ஏற்கனவே பழைய புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயா நான் இங்கே பார்த்தேங்க, நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், எனக்கு முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயம், நம்ம ரோடு கிளியராக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு 50லையோ இல்லை ஒரு 80க்கு மேலே ஸ்பீடில் போக முடியும், 120 வரையும் ஸ்பீடில் கூட போக முடியும். நமக்கு இருக்கிற ஒரு இடைஞ்சல், பேரிக்கேடை போடுறது, ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு இடத்துல டிராஃபிக் உண்டு பண்ணாங்கன்னா நம்ம எப்படி வேகமாக போக முடியும்? ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏகப்பட்ட தடைகள் வந்தது உண்மை. இனிமேல் தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. நீங்கள் செய்கிற தொழிலில் அமோக வெற்றி பெற போகிறீங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணால் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக என்ன பண்ணணும், கேரிங்காக பண்ணணும். அவசரப்பட்டு உங்கள் பார்ட்னர் கேட்டால் கடன் கையெழுத்து போட்டு கொடுத்துடக்கூடாது. செக்லேயோ அல்லது ஏதாவது பத்திரத்துலையோ கையெழுத்து போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எங்கே ஒரு டிஸ்டர்ப் ஆகிறீங்கன்னா, யாருக்காவது கேட்காம கொள்ளாமல்
ஜாமீன் கையெழுத்து போடுறது, யாருக்காவது வந்து கேட்டோனே பார்ட்னர்ஷிப்பில படிச்சு கூட பார்க்காம கையெழுத்து போடாம தான் உங்கள லாக் பண்ணிடுறாய்ங்க. ஸோ, அதில கவனமா இருங்க. அதேபோல ரிஷபராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம், தனக்கு பிடித்த ஆடைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய யோகம்லாம் கிரகங்கள் வாய்ப்பை உறுதியா குடுக்குது. ஸோ, ரிலாக்ஸா நீங்க டிஸ்டர்பன்ஸே இல்லாம போகக்கூடிய ஒரு பாக்கியம். அதேபோல கடந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 மாத காலத்துக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தில இருந்தீங்களோ, அந்த மன அழுத்தம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். மன அழுத்தம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு உருவாக போகுது. அதாவது எப்படி மன அழுத்தம்னா, நீங்க ஒரு விஷயத்த செஞ்சிருக்கவே மாட்டீங்க. நீங்க மனதளவுல யாருக்கும் துரோகம் பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும், இல்ல அடுத்தவங்க அத புடுங்கி சாப்பிடணும், அடுத்தவங்க சொத்த அபகரிக்கணும். இந்த எண்ணம் உங்களுக்கு சுட்டு போட்டா கூட வராது. ஆனா, உங்க மேல வீண் பழி சுமத்தி, உங்கள மனதளவுல காயப்படுத்தி, "என்னடா மனிதர்கள் இப்படி இருக்காய்ங்களே!" அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணாங்க உங்களுடைய பேரையும், உங்களுடைய புகழையும். ஸோ, அத அப்படியே கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம். உங்களுடைய வாழ்க்கையில இப்ப எந்த விஷயத்துக்காக நீங்க மனதளவுல கஷ்டப்பட்டீங்களோ, செய்யாத தப்புக்கு உங்க மேல குற்றம் சாட்டி, உங்கள குனிய வச்சாங்களோ, மனதளவுல தல குனிய வச்சாங்களோ, ஸோ அத நீங்க செய்யவே இல்லன்னு ப்ரூஃப் பண்ணி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தான் உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன விஷயம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிடைக்கும் அப்புட்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை நடக்கும். குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க. தவறுகள் செய்யாமல் தப்புகள் அதாவது தண்டனை அனுபவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு, அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் தகர்த்தெறிந்து, நீங்க நேர்மையானவங்கன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது. அப்ப நீங்க ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப சந்தோஷமா, சிரித்த முகத்துடன் இருக்கிறவங்க தான் நீங்க. ஆனா, மனதளவுல போராடுறதும் நீங்க தான். ஆனா, எக்காரணத்த கொண்டும் உங்க கூட இருக்கிறவங்ககிட்டயோ, அல்லது தெரிஞ்சவங்ககிட்டயோ, இல்ல உறவுக்காரங்ககிட்டயோ, நான் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து சிறப்பா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருச்சு. நான் ஓகே சூப்பர் அப்படின்னு மட்டும் சொல்லிறாதீங்க. ஏன்னா, நீங்க சிரிச்ச முகத்தோட இருந்தாலோ, நீங்க ஒரு பொருளாதாரம் உங்க கையில இருந்தாலோ, உடனே வந்து உங்கட்டருந்து எப்படி அன்ப குடுக்குற மாரி குடுத்து உங்கட்டருந்து அபகரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ரிஷபராசிக்காரங்கள ஒரு 90% கூட இருக்க அத்தன பேருமே சுயநலத்துக்காண்டி தான் உங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனால தெளிவா இருங்க. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து செயல்படுத்தணுங்கிற ஒரு முடிவுல இருங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதேபோல ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிராதீங்க. ஸ்டேட்டஸ் வச்சு நான் சூப்பரா இருக்கேன், அற்புதமா இருக்கேன்னு நீங்க எங்கேயாவது செல்ஃபி எடுத்து போட்டோ வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துருவாய்ங்க. உடனே வந்து லாக் பண்ணிருவாய்ங்க. கல்லடி படுறத விட கண்ணடி ரொம்ப பெரிய பிரச்சனை. கண் திருஷ்டி அதிகமா பாதிக்கப்படுறதே நீங்க தான். ஸோ முடிஞ்ச அளவு அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்கள போன கடந்த 3 வருடங்கள்ல யார் யாரெல்லாம் டிப்ரஷன ஏற்படுத்துனாய்ங்களோ, யார் யாரெல்லாம் நீங்க நல்லாவே வரக்கூடாதுன்னு சூழ்ச்சிய ஏற்படுத்துனாங்களோ, அவங்க லிஸ்ட்டு தெரியும்ல உங்களுக்கு? அவைங்கள ஃபுல்லா ஒண்ணு பிளாக் பண்ணுங்க. இல்லன்னா அவங்கள ஃபுல்லா ஹைடு பண்ணுங்க. அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். சொந்த தொழில் செய்வதாக இருந்தால், பார்ட்னர்ஷிப்ல செய்வதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனம். முழுமையான நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய சிந்தனைய மட்டும் நீங்க செயல்படுத்தினா, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் வெற்றிய குடுப்பாங்க. மிகப்பெரிய மாற்றத்தையும் குடுப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்குங்கிறத தெளிவா பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் 20லிருந்து 30% உறுதியாக மாற்றம் உண்டு. இதை தாண்டி உங்களுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கான விடையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் டைம் குடுத்து, உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக பலன் இறைவனுடைய அருளால் நான் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறேன்.
மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.